அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இப்போது அனைவருக்கும் மணிமேகலை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு குருபெயர்ச்சி. இந்த வருடம் சரியாக 2 மணி அளவில் 2ஆம் தேதி நள்ளிரவு 2/6/2026 அன்று குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பொது பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இந்த 2026ஓட ராஜா யாருன்னா குரு பகவான் தான். அந்த மாதிரி ராஜாவும் குரு பகவான். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் குரு வலுவாக, யோகியாக, ஆட்சியாக, உச்சமாக இருக்கிறதோ, 159 இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சிறப்பான பலன்களையும் சுப விசேஷங்களையும் அள்ளி தருவாருங்கிறதுல மாற்று கருத்தில். அந்த அடிப்படையில் இந்த வருட குரு பயிற்சி 1/6 வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல மழை பொழிவு இருக்கும். அக்னி கூட இந்த குரு பயிற்சிங்கும்போது, குரு பயிற்சிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அக்னியினுடைய தாக்கங்களுக்கு தகுந்த அளவு மழை பொழிவுங்கிறது அற்புதமாக இருக்குது. விவசாயம் சம்பந்தமான தானிய உற்பத்தி, தானிய விளைச்சல் சம்மந்தமானதெல்லாம் அருமையாக இருக்கும். தங்க நகை அப்படிங்கும்போது கொஞ்சம் வேல்யூ கூடும். இருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி தங்கத்தில் அதிகமாக இருக்கும். மஞ்சள் நிற பொருட்கள் எல்லாமே விலை ரொம்ப மதிக்கத்தக்க வகையில் வரும். இப்போ கரும்பு, மஞ்சள், நெல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விலை நல்ல ஒரு அருமையான அமோகமான விளைச்சலோடு லாபத்தோடு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்னங்க? சாப்பாடு தானேங்க. அந்த மன நிறைவும், ஏன்னா குடும்பங்கிற இடத்துல குரு உச்சத்துக்கு வராரு இல்லையா? அப்படி வரும்போது பொருளாதாரங்கிறது நல்ல நிலைமையில் வரும் உலகத்தில். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால், நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான பொருட்கள் சம்பந்தமான விலை கட்டுப்பாடு, இன்னும் சொல்லலாம் வரி விதிப்பினுடைய விஷயங்கள் குறைவு, பட்ஜெட் தாக்குதல் சம்பந்தமான பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா? அதனால் பொருளாதார ஜிஎஸ்டி பிரச்சனை இதெல்லாமே பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை, ஸ்கூலு காலேஜு சம்மந்தப்பட்ட தரங்கள் உயரும். இது ஒரு அருமையான விஷயம். நல்ல தலைவர்கள் ஆட்சியில் உட்காருவாங்க. பழைய ஆண்ட தலைவராக அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாலும் கூட இந்த வருடம் நல்ல ஆட்சி புரிவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறதுல மக்களுடைய நலனும் நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பில் நல்ல தொழில் நிறுவனங்களும் அமைத்து கொடுக்கும் அளவிற்கு இந்த வருட குரு பயிற்சி நாட்டுக்கு நல்ல நிதி நிலைமையிலும் கோவில் குளங்கள் பராமரிப்பு பண்ணுறதுங்கிறதும் சரி. அது மட்டும் இல்லை, போன தடவையில் 1500 கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இப்போ இருக்கிற கோயில்